ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு விஜயநகர ஆட்சியின் கீழ் தமிழகம். டெல்லி சுல்தானிய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் தோன்றிய பல சுதந்திர அரசுகள் இருந்தது. அந்த பின்னணியில் 1336 காலகட்டங்களில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அரசு தான் இந்த விஜயநகர அரசு. இந்த அரசனுடைய தோற்றத்தினுடைய மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து அரசியல் சமய இயக்கங்களின் மறுமலர்ச்சி அது பார்க்கப்படுது. அதாவது தென்னிந்தியாவில் தொடர்ந்து டெல்லி சுல்தானிய காலகட்டங்களில் இஸ்லாமிய படையெடுப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னாடி தலைப்புகளில் கூட பார்த்தோம். அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில் மாலிக் கஃபூர், அவருடைய பையனான முபாரக் ஷாவோட காலகட்டத்தில் குஸ்ருகானுடைய படையெடுப்பு, கியாசுதீன் துக்ளக் காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா உலுக்கான் என்ற அல்லது ஜினாகான் என்று அழைக்கப்பட்ட முகமது பின் துக்ளக்கினுடைய படையெடுப்பு. தொடர்ந்து இப்படி இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்து கொள்ளையடிக்கல் நிகழ்வுகள் இருந்ததுனால தென்னிந்தியாவில் இந்து மதத்தை சார்ந்த மக்களுக்காக ஒரு அரசு தோற்றுவிக்கப்படணும் அப்படின்ற பின்னணியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த விஜயநகர அரசாக பார்க்கப்பட்டது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இதை நம்ம எதை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்லேயே பார்த்துட்டோம். இந்த விஜயநகர அரசு தோன்றிய போது தமிழகத்தில் 2 அரசுகள் செயல்பட்டது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்புவராய அரசு, இன்னொன்று மதுரை சுல்தானியம். இந்த சம்புவராய அரசுன்றது எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் விரிஞ்சிபுரம் அப்படின்ற பெயரில் ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கேருந்து அவங்க ஆட்சி பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதுரை பகுதிகளில் சுல்தானிய அரசினுடைய ஆட்சி முறை இந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில் தான் விஜயநகர பேரரசு 1336 தோற்றுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய முதல் ஆட்சியாளராக கருதப்படக்கூடிய ஹரிஹர புக்கருடைய காலகட்டங்களில் இருந்தே தமிழகத்தில் அவங்களுடைய விரிவாக்கம்ன்றது காணப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. தமிழகத்தில் விஜயநகர பேரரசு விரிவடைகின்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ஹரிஹரர் காலத்திலேயே விஜயநகர அரசினுடைய ஆதிக்கம் தமிழகத்தின் எல்லைப்புற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. தன்னுடைய சகோதரனான முதலாம் புக்கனை அனுப்பி தமிழகத்தினுடைய எல்லைப்புற பகுதி காஞ்சிபுரத்தை ஒட்டிய பகுதிகளில் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் பார்த்தோம் அப்படின்னா 1371 வாக்கில் குமாரகம்பனானுடைய படையெடுப்பு மதுரை வரை நீண்டு வந்து விஜயநகர அரசை விரிவடைய செய்தது. இந்த காலகட்டங்களில் காஞ்சிபுர பகுதியில் உள்ள விரிஞ்சிபுரம் பகுதியை ஆட்சி பண்ண சம்பூராய அரசன் தான் யார் என்பதுனா ராஜா நாராயணனை மாரப்ப நாயக்கர் என்பவர் உதவியோடு என்ன பண்ணுறாரு, குமாரகம்பனார் வெற்றி பெறுறாரு. காஞ்சிபுரத்தில் மையமாக இருக்கையை அமைச்சு அங்கேருந்து கொங்கு மண்டலத்திலையும் மதுரை பகுதிகளிலையும் தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துறதுல குமாரகம்பனார் வெற்றி பெற்றார்னே சொல்லலாம். அதற்கடுத்ததாக பார்த்தோம்னா 2ஆம் ஹரிஹரர் காலகட்டங்களில் 1378 காலகட்டங்களுக்குள்ளேயே 2ஆம் புக்கன் மதுரை முழுவதையும் கைப்பற்றியிருந்தார். அடுத்து 2ஆம் ஹரிஹரருடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. செஞ்சி, மதுரை, தஞ்சை, வேலூர்ன்ற அடிப்படையில் 4 கேட்டகரியாக பிரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்வாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் 2ஆம் தேவராயர் காலத்தில் மதுரை உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மண்டல உதவியோட கேரளா மற்றும் இலங்கையின் மீது படையெடுத்து வெற்றி பெற முடிகிறது. இவ்வாறு விஜயநகர பேரரசு தொண்டை மண்டலத்தை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிய மண்டலத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேரள பகுதி மற்றும் இலங்கை பகுதியின் மீதும் தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு செலுத்தி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு சங்கம் மன்னர் காலகட்டங்களிலேயே இந்த விஜயநகர பேரரசு என்பது இன்றைய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இலங்கை வரை பரவி இருந்ததாக சொல்லப்படுது. இவ்வாறு சங்கம பேரரசனுடைய அந்த சங்கம மரபு விஜயநகர பேரரசில் சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடுன்னு சொல்லி மொத்தம் 4 வம்சங்கள் ஆட்சி பண்ணுவாங்க. இதில் சங்கம மரபினுடைய இறுதி நிலை காலகட்டத்தின் போது கலிங்க மன்னனாக இருந்த கபிலேஷ் வர கஜபதி என்றவன் தன்னுடைய மகனான குமார ஹம்பிரா என்பவனை அனுப்பி காஞ்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பான். சரிங்களா? ஸோ இவ்வாறு காஞ்சியை கைப்பற்றப்பட்டிருக்கும், கொள்ளையிடப்பட்டிருக்கும். இந்த தாக்குதலை வந்து வரலாற்றில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டியன் கலவை, அதாவது கலிங்கத்தினுடைய தற்போதைய பேர் தான் ஒடிசான்னு அழைக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் ஒடிசாவிலிருந்து படையெடுத்து வந்தவங்களை வரலாற்றாளர்கள் அந்த காலகட்டங்களில் ஒட்டர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்றைக்கும் கூட தமிழகத்தில் பார்த்தா ஒரு சில கம்யூனிட்டியை வந்து ஒட்டா அப்படின்ற பட்ட பெயரோட அவங்களுடைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஒட்டா நாயக்கர்கள்ன்ற மாதிரி கூட சில கம்யூனிட்டிஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வாறு ஒடிசா பகுதி கலிங்க பகுதியிலிருந்து ஆட்சி பண்ணி படையெடுத்து வந்தது தான் ஒட்டியன் கலவை அப்படி இந்த காலகட்டங்களில் சொல்லப்படுது. ஆனால் இவங்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சங்கமத்துக்கு அடுத்து சாளுவ மரபு வந்துடும், அடுத்து துளுவ மரபு வந்ததுனால விஜயநகர பேரரசு மீண்டும் அவங்களெல்லாம் அடித்து என்ன பண்ணிடுவாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துடுவாங்க. இவ்வாறு சங்க மரபுபுறம் சாளுவ மரபை சார்ந்த நரசிம்மன்ற ஆட்சியின் போது ஒட்டர், பாணர், முஸ்லீம் போன்ற பல அந்நிய படையெடுப்புகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு நாட்டில் அமைதி ஏற்படுத்தின சொல்கிறாங்க. கர்நாடக ராசர்கள் சவுத் சுத்ர சரிதம் என்ற நூலில் கிருஷ்ணவராயருடைய தமிழக வெற்றிகளை பற்றியும் பதிவு செய்திருக்கு. அப்போ சங்கம சாளுவ மன்னர்களுக்கு அப்புறம் துளுவ ஆட்சியாளர்னா கிருஷ்ணவராயருடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிகளை பற்றியும் இந்த நூல்களில் பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் சிதம்பரம் கோவிலினுடைய வடபுற கோபுரத்தை கிருஷ்ணவராயர் கட்டியதாக சொல்கிறாங்க. கிருஷ்ணவராயருக்கு அடுத்து அச்சுவராயர் காலத்தில் ஏற்பட்ட கலகங்களை எல்லாம் விஸ்வநாத நாயக்கர் என்பவர் உதவியோடு அவர் அடக்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு 1565 வாக்கில் தலைக்கோட்டையில் போர் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. இதனால் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து
வெடுகொண்டாவிற்கும், அடுத்ததாக சந்திரகிரிக்கும், அடுத்ததாக வேலூருக்கும் என தலைநகரம் மாற்றப்பட்டது. இவ்வாறு விஜயநகர பேரரசு மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பித்து கடைசியில் என்னவானது அப்படின்னா வீழ்ச்சியோட ஆரம்பித்தது தலைக்கோட்டை போருக்கு அப்புறம். அதற்கடுத்ததாக பார்த்தோம்னா கூட பெயர் அளவுக்கு அவங்க ஆட்சியாளராக இருந்த காலகட்டங்களில் 1616 வாக்கில் தோப்பூர்ன்ற இடத்துல நடைபெற்ற போரில் விஜயநகர அரசு முழுமையாகவே வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். இந்த பின்னணியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1672 கடைசி மன்னனாக கருதப்படக்கூடிய 3ஆம் ஸ்ரீரங்கம் இவன் தான் விஜயநகர அரசின் கடைசி ஆட்சியாளனாக பார்க்கப்படுறான். சங்கமம், சாளுவம், துளுவம் இந்த 3 மரபனுடைய ஆட்சி தலைக்கோட்டை போரில் முடிவடைஞ்சிடும். தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தோற்றுவிக்கப்பட்ட வம்சம் தான் ஆரவீடு வம்சம். ஸோ அந்த மரபில் இருந்த கடைசி ஆட்சியாளர் யாருன்னா அந்த 3ஆம் ஸ்ரீரங்கன், விஜயநகரத்தின் கடைசி அரசனும் இவன் தான். இவனை நாயக்கர்கள் வேலூர் அருகே தோற்கடித்ததாக சொல்கிறாங்க. எந்த நாயக்கர்கள் அப்படின்னா மதுரை நாயக்கர், அதில் எஸ்பெஷலி திருமல் நாயக்கருடைய காலகட்டங்களில் தான் இவனை முழுசாக தோற்கடித்ததாக சொல்லப்படுது. ஸோ இவனுடைய காலகட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் அவன் மெல்ல மெல்ல என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் இறந்து போனதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சியாளர்கள் தலை தூக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இதோட விஜயநகர அரசின் அத்தியாயம் முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நாயங்கார் முறை அல்லது அமர நாயங்கார் முறை. இந்த விஜயநகர ஆட்சி காலகட்டங்களில் பின்பற்றப்பட்ட முறை தான் நாயங்கார முறைன்னு சொல்கிறாங்க. அதற்கு செய்த சேவைக்கு ஈடாக அமரம்ன்ற நிலம் கொடுக்கப்பட்டதுனால இது அமர நாயங்கார் முறை என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகிறது. இந்த நாயங்கார் முறையினால் என்ன ஆனது அப்படின்னா தலா ஆட்சி நிறுவனங்கள் செயலிழந்தன. அது என்ன தலா ஆட்சி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்களுடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உள்ளாட்சி முறைகளாக காணப்பட்டது. உதாரணத்திற்கு கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊரார் என்ற சபை பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலையும், இதே இது பர்டிகுலராக பிராமணர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சபை, மன்றம் போன்றது இருந்ததாகவும் நகரத்தார்களால் நிர்வாகம் செய்யப்பட்டதாகவும் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொருத்தங்களுடைய நிர்வாகம் இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இருக்கிற லெவல்த்து புக்கில் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க நிர்வாகத்தில். அப்போ இந்த முறையெல்லாம் மாற்றமடைய ஆரம்பிக்குது. எல்லா பகுதிகளுமே நாயங்கர்கள் இல்லை நாயங்கார் என்ற முறையின் கீழ் கொடுக்கப்படுகிறது. ஸோ அவங்க கட்டுப்பாட்டின் கீழ் தான் ஆட்சி முறை வருகிறது. விஜயநகர அரசனுக்கு போர்க்காலங்களில் படையுதவி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. எப்பப்பெல்லாம் விஜயநகர அரசருக்கு படையுதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த நாயங்கார்கள் என்ன பண்ணணும், தங்களுடைய படைகள் அனுப்பி உதவி செய்யணும், வரி வசூலித்து அரசன்கிட்ட ஒப்படைக்கணும், திருவிழா போன்ற நேரங்களில் பணம் அனுப்ப வேண்டும். உதாரணத்துக்கு இந்த நவராத்திரி, அப்புறம் ராமநவமி, அதுக்கப்புறம் தீபாவளி, இது போன்ற பண்டிகைகள்லாம் வரும்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி கலெக்ட் பண்ண பணத்தை தாண்டி பரிசு பொருட்கள், பணங்கள் அனுப்பியிருக்காங்க. இவ்வாறு விஜயநகர பேரரசில் மொத்தம் 200 நாயக்கட்டினங்கள், அதாவது 200 நாயக்க அரசுகள் சின்ன சின்ன பகுதிகளாக அமர நாயங்கர் ஆட்சியின் கீழ் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு மொத்தம் 200 பகுதிகளை பிரித்து ஆட்சி பண்ணதாக சொல்கிறாங்க. தமிழகத்தின் நாயங்கார் முறை கிருஷ்ணவராயர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. காமனாகவே நாயங்கார் முறையை எந்த விஜயநகர மன்னன் பின்பற்றினா அப்படின்னு பார்த்தோம்னா அதை அறிமுகப்படுத்தினா கிருஷ்ணவராயர் தான் அறிமுகப்படுத்தினார். இந்த பின்னணியில் மதுரை ஒரு மண்டலமாக இருந்துச்சு. பிற்காலத்தில் மதுரை ஒரு நாயக்கர்களாகவே எழுச்சி பெற்று ஆட்சி பண்ணாங்க. நம்ம பார்க்குற தமிழக வரலாறுன்ற அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பகுதிகளிலிருந்து நாயக்கர்கள் புகழ்மிக்க அளவில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் மதுரை நாயக்கர்கள் தான் ரொம்ப ஃபெமிலியரான ஆட்சியாளர்கள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செஞ்சி நாயக்கர்கள், அதற்கடுத்ததாக தஞ்சை நாயக்கர்கள் வர்றாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வேலூரில் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த வேலூர் பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணியாருன்னா விஜயநகர மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணதுனால அது ரொம்ப ஃபெமிலியராக இல்லை. அதில் மதுரை நாயக்கர்களை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 1529 1636 வரை ஏறத்தாழ முகலாய சாம்ராஜ்யம் வட இந்தியாவில் நிறுவன காலகட்டங்கள், பாபருடைய ஆட்சியின் இறுதி காலகட்டங்களில் தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் அவுரங்கசீப்போட வீழ்ச்சிக்கு அப்புறமும் இந்த மதுரை நாயக்கர் ஆட்சி 1936 வரை இருந்தது. காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகலாயருடைய ஆட்சி காலகட்டமும் இங்கே இருந்த மதுரை நாயக்கருடைய ஆட்சி காலகட்டமும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்குது. மதுரை நாயக்கர் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் தான் தொடங்கி வைக்கிறார். இவர் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஆட்சி மரபு மீனாட்சி என்ற பெண் ஆட்சியாளரோட காலத்தோட முடிவடைந்ததாக சொல்கிறாங்க. மொத்தம் 13 அரசர்கள் 207 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மதுரை நாயக்கர்கள்லேருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. எந்தெந்த தலைப்பிலேருந்து வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் தலைப்பில் இருந்தும், அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருமல நாயக்கர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னா ராணி மங்கம்மாள் கேட்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஆட்சியாளரான மீனாட்சி. இதில் திருமல நாயக்கர்லேருந்தும் விஸ்வநாத நாயக்கர்லேருந்தும் மீனாட்சியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஸ்வநாத நாயக்கரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். விஸ்வநாத நாயக்கரோட ஆட்சி காலகட்டம் 1529 1564 சொல்லப்படுகிறது. நாகம நாயக்கருடைய மகனான விஸ்வநாத நாயக்கர் மதுரை பிரதிநிதியாக விஜயநகர மாமன்னர் கிருஷ்ணவராயர் நியமனம் பண்ணதாக சொல்லப்படுது. அவருடைய ஆட்சியின் இறுதி காலகட்டத்தில் நியமனம் பண்ணியிருப்பார். இவ்வாறு மதுரை மண்டலத்தில் ராமநாதபுரம், இன்றைய ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், திருவாங்கூர் போன்ற பகுதிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து மதுரை நாயக்கருடைய அரசு இருந்தால் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் பஞ்சபாண்டியர்கள் கழகம். யார் இந்த பஞ்சபாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை சுல்தானியத்தில்
நாயக்கத்திற்கு முன்னாடி இரண்டாவது பாண்டிய பேரரசர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மதுரை சுல்தானி வந்ததுக்கப்புறம் இந்த இரண்டாவது பாண்டிய பேரரசு வீழ்ச்சியடைய ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதுரையிலிருந்து தங்களுடைய தலைநகரத்தை மாற்றி கொண்டு போய் தென்காசி, திருநெல்வேலி பகுதியை வச்சு ஆட்சி பண்ணாங்க. ஸோ இவங்கள தான் பஞ்ச பாண்டியர்கள்னு சொல்கிறாங்க. இந்த எஞ்சி இருந்த ஆட்சியாளர்கள் விஜயநகர மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே கழகம் பண்ணி ஆட்சியை கைப்பற்றலான்னு முடிவுபடுகிறாங்க. பட் அவங்களுடைய கழகத்தை ஒட்டு மொத்தமாக அழித்தது யார் அப்படின்னா இந்த விஸ்வநாத நாயக்கர் தான் சொல்கிறாங்க. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா தளவாய் அரியநாதர் என்பவர் ஆவார். மதுரை நாயக்க ஆட்சியாளர்கள் அரசர்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க யாருன்னா இந்த தளவாய், பிரதம மந்திரி போன்ற ஒரு போஸ்ட் அது. ஸோ அதில் விஸ்வநாத நாயக்கருடைய தளவாயான அரியநாதர் முதலியார் சொல்லக்கூடாது, அரியநாதர் முதலி ரொம்ப முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு. இந்த விஸ்வநாதர் காலகட்டத்தில் ஒரு காலகட்டங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான முறை தான் பாளையக்காரர் முறை. அது என்ன பாளையக்காரர் முறை? இங்கே ஒவ்வொரு பகுதிகளிலுமே பூர்வீக ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அப்போ அவங்கள செல்வாக்கிழக்க செய்யணும்னா எந்தெந்த பகுதிகளில் மக்கள் பெரும்பாலும் வசிக்கிறாங்களோ, இப்போ உதாரணத்திற்கு திருநெல்வேலி பகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேற்கு பகுதிகளில் பெரும்பாலும் மறவர்கள் அதிகமாக வசிச்சுருந்துருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட பாளையங்களை பிரித்து என்ன பண்ணிப்பாங்க, ஒப்படைச்சிருப்பாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் கொங்கு பேசக்கூடிய கொங்கு பகுதி மக்கள் அந்த பகுதிகளில் மிகப்பெரியவங்க அவங்ககிட்ட பாளையங்களாக பிரித்து கொடுத்தாங்க. அப்போ அந்த உள்ளூர் பகுதிகளில் எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்ககிட்டே என்ன பண்ணாங்க, இந்த பாளையங்களாக பிரித்து கொடுத்தாங்க. அப்போ பாளையம் முழுக்க முழுக்க எல்லாமே நாயக்கர்கள் கட்டுப்பாட்டிலே கிடையாது, அந்த உள் வட்டார மக்கள்கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. ஸோ மதுரை ஆட்சியின் கீழ் இந்த மண்டலத்தை மொத்தம் 72 பாளையங்களாக பிரிக்கிறாரு. இதற்கு உதவியாக தளவாய் அரியநாதர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாளையக்காரர் முறையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, விஜயநகர ஆட்சியின் கீழ் எவ்வாறு அமரநாயக்கர் முறை இருந்ததோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மதுரை மண்டலத்தை பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவ்வாறு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். இவ்வாறு விஸ்வநாத நாயக்கருடைய நிர்வாகத்தில் உதவி செய்தவங்க தளவாய் அரியநாதரும் ராமபுத்திர நாயக்கரும் அவருக்கு உதவியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். இவருடைய காலகட்டம் 1564 1572 சொல்லப்படுது. 1565 ஆண்டு நடைபெற்ற தலைக்கோட்டை போரின் போது மதுரை மண்டலம் சார்பாக விஜயநகர அரசுக்கு உதவி செய்ய அரியநாதர் தலைமையில் ஒரு படை என்ன பண்ணியிருப்பார், விஜயநகரத்துக்கு அனுப்பியது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. தலைக்கோட்டை போரின் போது விஜயநகர மன்னருக்கு உதவிய மதுரை நாயக்கர் யாரும் கூட என்ன பண்ணலாம், வினா கேட்கலாம். அடுத்தது இவருடைய காலகட்டத்தில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தும்பிச்சி நாயக்கர் என்பவர் பரமக்குடி பகுதிகளில் இந்த மதுரை நாயக்கர் ஆட்சியின் கீழ் இருந்தவர் சுதந்திரமாக தனது ஆட்சியை உருவாக்கணுன்றதுக்காக கழகத்தில் ஈடுபட்டிருப்பார். எனவே முதல்ல பெரிய கேசவப்பர் என்பவரை அனுப்பியிருப்பாங்க. அந்த போரில் தும்பிச்சி நாயக்கர் தன்னுடைய ஆதரவாளர்களோட பெரிய கேசவரை தோற்கடிச்சிருவாங்க. அதற்கடுத்து சின்ன கேசவப்பர் என்பவரை அனுப்பி இந்த கழகம் அடக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த தும்பிச்சி நாயக்கர் வழிவந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் பாஞ்சாலங்குறிஞ்சியின் ஆட்சியாளர்களில் புகழ்மிக்கவராக வெளியே தெரியக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் ஆவார்ன்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை கண்டி மன்னர் மீது என்ன பண்ணுறாங்கன்னா படையெடுப்பு நடத்தப்படுது. இலங்கையில் ஏற்கனவே அவங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த கண்டின்றது கொழும்பு பகுதி. அதை நோக்கி என்ன பண்ணுறாங்க, படையெடுப்பு நடத்தி வெற்றி பெற்று தன்னுடைய மைத்துனரான விஜயகோபால நாயக்கர் என்ன பண்ணுறாரு, இலங்கையின் பிரதிநிதியாக நியமனம் பண்ணுறாரு. இன்றைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களத்தவர்கள், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களத்தவர்கள் இன்றளவும் இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா சிங்களத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிங்களத்தவர்கள் பேர்களுக்கு பின்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாயகே அப்படின்ற பேர் வரும். அப்போ இவ்வாறு இந்த நாயக்கர் காலகட்டங்களில் குடியேறிய இந்த மக்கள் தான் பிற்காலத்தில் தங்களை சிங்களத்தவர்களாக மாற்றிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா சிங்கள ஆட்சியாளர்கள் தற்சமயம் இந்திய பகுதிகளுக்குள் வந்தாங்கன்னா கூட அவங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த திருமலை தேவஸ்தான கோயிலுக்கு போகிறது கூட காரணம் அவங்க இந்த பின்னணியிலிருந்து வந்தவன்ற அடிப்படையில் தான். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாளையங்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்ற நகரத்தவர் அமைத்ததாகவும் அங்கே திருவேங்கடநாதர் என்ற கடவுளுக்கு ஆலயம் எழுப்பி சிற்ப கலைக்கூடத்தையும் அவர் அமைத்தார்னு சொல்லப்படுகிறது. இவருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் 1595 1601 காலகட்டங்கள் வரை ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா வீரப்ப நாயக்கர்ன்றவர் ஆட்சியில் இருந்திருப்பார். வீரப்ப நாயக்கர் 1572 மெட்டீரியலில் எழுதிக்கிங்க. வீரப்ப நாயக்கர் 1572 1595 வரை ஆட்சி பண்ணியிருப்பார். அவருடைய காலகட்டங்களில் தான் பெர்னாண்டஸ் என்பவர் 1592 மதுரை மிஷன் என்ற அமைப்பை தோற்றுவிச்சிருப்பார். வீரப்ப நாயக்கர் 1572 1595 வரை ஆட்சி பண்ணியிருப்பார். இவருடைய காலகட்டத்தில் பெர்னாண்டஸ் என்பவர் 1592 மதுரைக்கு மதுரை மிஷன் அப்படின்ற கிறிஸ்துவ மிஷினரி அமைப்பை தோற்று வச்சிருப்பார். அது அவருடைய காலத்தில் முக்கியமான விஷயம். அந்த வீரப்ப நாயக்கருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம்
கிருஷ்ணப்ப நாயக்கர் 1595 1601 காலத்தில் இவருடைய காலகட்டத்தில் இத்தாலி நாட்டை சார்ந்த ராபர்ச்சி நொபிலி என்பவர் மதுரைக்கு வந்து கிறிஸ்தவ மதம் பரப்புனதாக சொல்லப்படுது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் 1609 1623 காலகட்டங்களில் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1616 மதுரையிலேருந்து தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்றியிருக்காரு. அப்போ இந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு அப்புறம் வீரப்ப நாயக்கர் காலகட்டம், இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலகட்டம், முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் காலகட்டங்களில் சொல்லிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அவங்க காலகட்டங்களில் இருந்த இந்த சிங்கிள் லைன் இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருமலை நாயக்கர் காலகட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1623 1659 காலகட்டமாக சொல்லப்படுகிறது. ஆல்மோஸ்ட் அவருடைய பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகலாய மன்னர் ஷாஜஹானுக்கு கான்டெம்பரரி பீரியட், அவருடைய சமகாலத்தில் இருந்தவராக சொல்லப்படுறாங்க. ஏன் இந்த வார்த்தைங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜஹான். அதே மாதிரி தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என்று கருதப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால். ஸோ திருமலை நாயக்கர் மஹாலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அது மறக்காது. மதுரை நாயக்க மன்னர்களிலே மிகவும் புகழ்பெற்றவராகவும் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் இரண்டாவது மகனாகவும் முத்து வீரப்ப நாயக்கரின் தம்பியாகவும் இருந்தவர் தான் இந்த திருமலை நாயக்கர். மதுரை நாயக்கர் பரம்பரையில் 7வது மன்னராக 39வது வயதில் முடிசூடி கொண்டவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வேணாலும் வினா வைக்க வாய்ப்புகள் உண்டு. மதுரை நாயக்கர் வரலாற்றிலே முதல்ல முழு உரிமை பெற்ற ஆட்சி செய்தவர் இவர் தான். அது என்ன முழு உரிமை பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த எல்லா ஆட்சியாளர்களுமே பெயரளவுக்கு கூட விஜயநகர மன்னர்கள் ஆரவிட வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தபோதும் அவர்களுக்கு கப்பம் செலுத்தியோ அல்லது அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக அரசராக அவங்கள அங்கீகரித்தாங்க. ஆனால் திருமலை நாயக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள பெரிய லெவலில் அங்கீகரிக்கவே இல்லை. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஆச்சு அப்படின்னா தோப்பூர் போருக்கு முன்னதாகவே நிறைய கலவரங்கள் ஏற்பட்டனால அதற்கடுத்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணல, பெரிய அளவில் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர ஆட்சியை உதறி தள்ளிட்டு மதுரை நாயக்கர் ஆட்சியரில் முழு சுதந்திர ஆட்சியாளராக இருந்தவர் தான் திருமலை நாயக்கர். சரிங்களா? இவருடைய புகழுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அறப்பணிகள், கலைப்பணிகள், சமயப்பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிறப்பு 1584 பிறந்ததாக சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் திருமலை சௌரி நாயனு ஐலுகாருன்னு சொல்லப்படுகிறது. திருமலை நாயக்கருடைய புகழ்பெற்ற படைத்தளபதி யார் அப்படின்னா தளவாய் ராமப்பயன். எவ்வாறு விஸ்வநாயக்கருடைய காலகட்டங்களில் தளவாய் அரியநாத முதலி இருந்தாரோ அதே மாதிரி திருமலை நாயக்கருக்கு புகழ்பெற்ற தளவாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமப்பயன் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. 1634 ஏற்கனவே 1616 முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் தலைநகரை மதுரையிலேருந்து திருச்சிக்கு மாற்றிருப்பார். இவ்வாறு இருந்த தலைநகரத்தை மீண்டும் 1634 வாக்கில் மதுரைக்கே மாற்றிருப்பார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தலையில் நீர் கோர்த்து தலையில் சளி போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? மண்டைச்சளி நோயின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு வியாதி ஏற்பட்டதுக்கப்புறம் தலைநகரம் திருச்சியில் இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க, ஸோ அதனால் தலைநகரத்தை மீண்டும் மதுரைக்கே மாற்றுங்கன்னு சொன்னதுனால மீண்டும் 1634 வாக்கில் மதுரைக்கு தலைநகரத்தை மாற்றியதாக சொல்லப்படுகிறது. இவருடைய காலகட்டங்கள் நடைபெற்ற முதல் போர் அப்படின்னு பார்த்தோம்னா திருமலை நாயக்கருடைய முதல் போராக பார்க்கப்படக்கூடியது மைசூர் போர். எதற்காக மைசூரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1616 வாக்கிலேயே ஒரு விஷயத்தை கவனித்தோம். என்ன கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பூர் போர் நடைபெற்றிருக்கும். முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் காலகட்டங்கள்லேயே திருமலை நாயக்கருக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர் அவருடைய காலகட்டங்களில் தோப்பூர் போர் நடைபெற்றிருக்கும். அந்த போர்களில் சின்ன சின்ன நாயக்கர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு விஜயநகர ஆட்சியாளரை எதிர்த்திருப்பாங்க. அப்போ இவங்க சுதந்திரமாக அடையிறதை வந்து மைசூர் மன்னரால் ஏற்றுக்கிற முடியாது. என்ன காரணம்னா மைசூர் மன்னர் ஆரம்பத்தில் இந்த விஜயநகர மன்னர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பின்னணியில் தான் அவங்க மதுரை நாயக்கர்களில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வந்தது அவருக்கு இன்னும் செட் ஆகாமல் பிடிக்காமல் இருந்ததுனால அந்த பொறாமை காரணமாக என்ன பண்ணுறாங்க, படையெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மைசூர்காரங்க தான் படையெடுத்து வந்திருப்பாங்க. அப்போதைய மைசூர் மன்னனாக இருந்தவர் யாருன்னா சாமராஜா உடையார் மதுரையின் மீது பொறாமை கொண்டு தன் தளபதி ஹரசுர நந்தராஜா தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறாரு. ஆனால் அந்த படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிவாடி பாளையக்காரர்கள், திண்டுக்கலுக்கும் தாராபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதி, இந்த கன்னிவாடி பாளையக்காரர்களை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வச்சும் உதவி ராமபயனோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மதுரை நாயக்கர் படை வந்து மைசூர் படையை தோற்கடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அவருடைய ஆட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கப்பம் கட்ட திருவாங்கூர் மன்னனாக இருந்த உன்னி கேரளவர்மன் 1634 மதுரைக்கு கப்பம் கட்டாமல் இருந்திருப்பார். ஸோ அதனால் ராமப்பயன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி அவரையும் தோற்கடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த கேரள பகுதி மன்னனா திருவாங்கூர் பகுதி மன்னனான உன்னி கேரளவர்மனுடைய படைத்தளபதியான ரவிக்குட்டி பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க, கன்னியாகுளம்ன்ற இடத்துல தோற்கடித்தது மதுரை நாயக்கர் படை. இது முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அடுத்து இதே காலகட்டங்களில் மதுரை நாயக்கர் ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்டிருந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கீழ் சேதுபதிகள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதில் சேதுபதிகள் அந்த ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ணி அவங்களிடையே வாரிசுரிமை சண்டை ஏற்பட்டிருக்கும். இதனால் இந்த பதவி வாரிசுரிமை சண்டையில் போர்ச்சுகீசியரோட ஒரு டையப் வச்சுக்கிட்டு உதவி வச்சுக்கிட்டு ரகுநாத தேவரை என்ன பண்ணியிருப்பார், இந்த
திருமலை நாயக்கர் ஆதரித்து அவர் ஆட்சியில் உட்கார வச்சுருப்பார். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரகுநாத சேதுபதி பல போர்களில் மதுரை நாயக்கர்களை ஆதரிச்சிருப்பார். அதில் ஒரு முக்கியமான போர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூக்கறுப்பு போர்னு சொல்லப்படக்கூடியது. அடுத்து, இந்த போர்ச்சுகீசியர்கள் ராமநாதபுரம் பகுதிகளில் உதவியாக இருந்ததுனால அவர்கள் கிறிஸ்துவ ஆலயம் கட்டவும் சமயத்தை பரப்புவதற்கும் திருமலை நாயக்கர் என்ன பண்ணார், சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரை நாயக்க ஆட்சியாளர்கள் இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கும் கிறிஸ்துவ வியாபாரத்திற்கும் ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பார், நிறையா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அவங்க சமய சார்பற்ற கொள்கையை பின்பற்றினாங்கன்னு இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து, 3ஆம் ஸ்ரீரங்கன் என்ற விஜயநகர அரசின் கடைசி மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு அப்பம் கட்டாமல் இருக்கிறதுக்காக முக்கூட்டுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. யாரோடனா செஞ்சி, மதுரை, தஞ்சாவூரோட சேர்ந்து முயற்சியை மேற்கொண்டிருப்பாங்க. பட் தஞ்சாவூருக்காரங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து விஜயநகர மன்னருக்கு தான் விசுவாசமாக இருந்ததுனால முதல்ல வர்ற மாதிரி வந்துட்டு பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, இந்த விஜயநகர மன்னருக்கே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஆயிரும்னா, அந்த கூட்டணி தோல்வியில் அடைஞ்சிரும். இதனால் 3ஆம் ஸ்ரீரங்கன் என்ன பண்ணுவார்னா, இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மதுரையின் மேலே படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மைசூர் அரசர்கிட்ட மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை வைப்பார். இதனால் திருமலை நாயக்கர் என்ன பண்ணிடுவார்னா, வேறு வழி இல்லாமல் கோல்கொண்ட ஆட்சியாளர்கிட்ட போய் என்ன பண்ணிடுவார், உதவி கேட்டுருவார். ஏன்னா தற்காத்து கொள்ளணும். ஒருவேளை மைசூர்காரனும் ப்ளஸ் விஜயநகர ஆட்சியாளரும் ஒன்று சேர்ந்து தஞ்சாவூர்காரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தால் மதுரை நாயக்கர் அரசு அழிஞ்சு போயிடும். அதனால் தன்னை காத்துக்கொள்வதற்காக கோல்கொண்ட அரசிட்ட உதவி கேட்குறாரு. ஸோ இவ்வாறு முஸ்லீம் ஆட்சியாளர்கிட்ட உதவி கேட்டது வரலாற்றில் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, இஸ்லாமிய படையெடுப்பு வட இந்தியாவிலும் தென்னிந்தியா நோக்கி வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக உருவானது தான் அந்த விஜயநகர அரசு. அதன் கீழிருந்து உருவானது அந்த மதுரை நாயக்கர் அரசு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இவர் போய் மீண்டும் கோல்கொண்ட அரசிட்ட உதவி கேட்டதுன்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தவறுதலான நிலைப்பாடு அப்படின்னு மற்ற ஆட்சியாளர்கள் நினச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் தற்காத்து கொண்டாலும் கூட பிற்காலத்தில் பீஜப்பூர் அரசு என்ன பண்ணால் மதுரையின் மீது படையெடுத்து வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கோல்கொண்டா பீஜப்பூர் அரசும் தக்கான சுல்தானியங்கள் தங்களுக்குள்ளே மாறி மாறி சண்டை நடைபெற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஸோ இதனால் பீஜப்பூர் மதுரை கொஞ்சம் வீக்காக இருக்கு நினச்சி படையெடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய கல்லர் படை உதவியோடு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர் படையை அடித்து விரட்டியிருப்பார். ஸோ இதன் மூலம் அந்த படையெடுப்பை அவர் தடுத்து நிப்பாட்டினதாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோல்கொண்டா படை வந்து 3ஆம் ஸ்ரீரங்கனை விரட்டிவிட்டு வேலூரை கைப்பற்றி கொள்ளும். 3ஆம் ஸ்ரீரங்கன் வேலூர் மையமாக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால தான் வேலூர் நாயக்கர்கள் ஆரம்பத்தில் வந்திருப்பாங்க. அந்த விஜயநகர மன்னர்கள் வந்து அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. இவ்வாறு 3ஆம் ஸ்ரீரங்கனை விரட்டி எங்கே அனுப்பிடுவாங்கன்னா, மைசூருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் மைசூருக்கு போன 3ஆம் ஸ்ரீரங்கனை ஆதரித்து மைசூர்காரங்க ஏற்கனவே மதுரை நாயக்கரான திருமலை நாயக்கர்கிட்ட தோல்வியை தழுவியதுனால மீண்டும் பழிவாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பின்னணியில் நடைபெற்ற போர் தான் மைசூர் மூக்கறுப்பு போர் 1656. தலைக்கோட்டை போர்னால் 1565, இங்கே 1656. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1565 வந்தால் தலைக்கோட்டை போர், 1656 வந்தால் மூக்கறுப்பு போர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே 1565 வரும். இங்கே ஏற்கனவே 1565 வர்றது பதிலாக இங்கே என்ன 1656 வரும். ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் 1ஆக தான் இருக்கும். அங்கே 5 வர இடத்துல இங்கே 6 வரும். இங்கே 5 வர இடத்துல இங்கே என்ன இருக்கும், இங்கே 6 வர இடத்துல இங்கே 5 இருக்கும். இந்த நியூமெரிக்கல் சேஞ்சஸ் தான் இருக்கும். இவ்வாறு 3ஆம் ஸ்ரீரங்கன் மைசூர் மன்னன் கந்தர்வ நரசராசர் டோபை என்ன பண்ணுறான், உதவி கேட்குறான். ஸோ வேலூரை மீட்க முடியலை. இந்த சூழ்நிலையில் மைசூர் தளபதி அம்பையா தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரையை நோக்கி ஒரு பெரும்படையை அனுப்புகிறாங்க. இந்த படை தற்போதைய ஈரோட்டில் உள்ள சத்தியமங்கலத்தை தாண்டி முன்னேறி வர்றாங்க. ஸோ முன்னேறி வரும்போது கண்ணில் கண்ட பொதுமக்கள் எல்லாத்தையும் தாக்குறாங்க. இந்த படையெடுப்பு ரொம்ப கோரமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. கண்ணில் கண்ட பொதுமக்களினுடைய மூக்கும் ப்ளஸ் காது எல்லாத்தையும் அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படையெடுப்பினுடைய தாக்கம் காலங்காலமாக மக்களுடைய மனதில் வடுவாக இருக்கணும், பயந்து போய் இருக்கணும், மதுரை நாயக்கர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணுன்ற அடிப்படையில் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த படை தொடர்ந்து ஈரோடை தாண்டி எங்கே வந்து திண்டுக்கல் வரை வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் திருமலை நாயக்கருக்கு வயதான நிலையில் இருந்ததுனால இவருடைய உதவியின் அடிப்படையில் ராமநாதபுரத்தில் ரகுநாத சேதுபதி ஆட்சியை கைப்பற்றிருப்பார்ல, அவர்கிட்ட உதவி கேட்பார். இந்த பின்னணியில் தான் சேதுபதி படை மதுரை நாயக்கர் கூட்டுப்படை ரெண்டுமே திண்டுக்கல் அருகில் போரிட்டு இந்த மைசூர் போரில் என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த பின்னணியில் மைசூரில் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்று மைசூர் படை அங்கேருந்து திருப்பி அடித்து மைசூர் எல்லை வரைக்கும் விரட்டி சென்று அவங்களுடைய மூக்கை மாறி மாறி அறுத்திருப்பாங்க. ஸோ இந்த பின்னணியில் நடைபெற்ற போர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூக்கறுப்பு போர் அப்படின்ற பேரில் சொல்லப்படுது. இந்த போரில் வந்து ரகுநாத சேதுபதி வந்து திருமலை நாயக்கருக்கு உதவுனதுனால அவருக்கு திருமலை சேதுபதின்ற பட்டத்தை என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். இது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருடைய முக்கியமான பணிகள் அப்படின்ற அடிப்படையில் இவருடைய கட்டுமான பணிகள் தான் முக்கியம்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் மதுரை கோயில்களில் வழிபாடு நடத்தி வந்த விக்ரம பாண்டிய பட்டர் வகையாராக்கும் குலசேகர பாண்டிய பட்டர் வகையாராக்கும் இருந்த வேறுபடல் நீக்கி பிரச்சனை தீர்த்து வைத்தார்.
அதாவது கோயிலில் யார் வழிபாடு நடத்தணும்னு சொல்லி இருந்த பட்டர்கள் மீன்ஸ் ஐயர்களுடைய ஒரு பிரிவு, அவங்களுடைய பட்டம். அதில் யார் நடத்துகிற பிரச்சனை வரும், அதை தலையிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, குறிப்பிட்ட காலகட்டங்கள் நீங்கும் இன்னொரு காலகட்டங்கள் இவங்களுக்குன்றத சமரசத்தை ஏற்படுத்தி கோயில்களில் அறப்பணி நின்று போகாமல் இருப்பது காரணமாக இருந்தால் சொல்லப்படுகிறது. மேலும் நாட்டின் வருவாயில் 1,00,000 பொண்ணுக்கு 1,00,000 பொன் 1,00,000 தங்க காசுக்கு 1000 பொன் வீதம் இறை வழிபாட்டுக்குன்னு எழுதி வைத்தது முக்கியமாக சொல்லப்படுது. 1628 1635 காலகட்டங்கள் வரை புது மண்டபம், இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயில் எதிர்த்தாப்பில் இருக்கும். ஸோ புது மண்டபத்தில் இவர் அதை உருவாக்கி அதில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாக செஞ்சிருப்பார். இந்த புது மண்டபத்தில் திருமலை நாயக்கர் உட்பட 10 நாயக்கர்களுடைய உருவங்கள் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இவருடைய கட்டிடங்களில் தான் இந்தோ சாரசானி கட்டிட முறைப்படி இவர் என்ன பண்ணிப்பார், திருமலை நாயக்கர் மகாலை 1636 கட்டி முடிச்சிருப்பார். இது முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட்டாக நடந்த UGTRP இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன இந்தோ சாரசானி கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் கட்டிடத்தை பார்த்தா தெரியும். சின்னதாக ஒரு சதுரமாக கட்டடம் கட்டி அதுக்கு மேலே ஒரு அரைப்பகுதி ஒரு குவி மரத்தை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்டிடக்கலையை தான் சாரசானி கட்டிடக்கலைன்றாங்க. இந்த கட்டிடக்கலையை பயன்படுத்தி தான் இவர் திருமலை நாயக்கர் மகாலை கட்டினதுனால சொல்லப்படுது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் காந்தி மியூசியம் இவருடைய தற்போது காந்தி மியூசியமாக இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு கோடைக்கால விடுதியை இவர் தான் கட்டினதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் தற்போது காந்தி மியூசியமாக செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்க எம்டி ஸ்பேஸை தான் தமுக்க மைதானமாக வச்சு புக்ஸ் எக்ஸிபிஷன் இது போன்றதெல்லாம் நடத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலகட்டங்களில் தான் மதுரையில் சித்திரை திருவிழா, நவராத்திரி திருவிழா, வசந்த விழா, தெப்பத் திருவிழா போன்ற பல திருவிழாக்களை விஜயநகர மன்னர்கள் பின்பற்றின எல்லா முறையும் இங்கே கொண்டு வந்து இங்கே மக்கள் பின்பற்றின திருவிழாக்களோடு இணைச்சு அதுக்கு பல புராண விளக்கங்களையும் கொடுத்தாங்க. இவ்வாறு மதுரையை திருவிழா நகரமாக மாற்றியதாக இவருடைய காலகட்டம் சொல்லப்படுகிறது. மேலும் நீலகண்ட தீட்சிதர் என்ற வடமொழி அறிஞரை இவர் ஆதரித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இவருடைய காலகட்டங்களில் ராமபயன் அம்மானை, இவருடைய தலைவாயாக இருந்தால் ராமபயனுடைய பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்வழி பாடல் தான் ராமபயன் அம்மானைன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் மதுரை வீரன் கதை, இந்த மதுரை வீரன் பொம்மி கதைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செவிவெளி செய்தியாக சொல்லப்படுகிறது. திருமலை நாயக்கருடைய காலகட்டங்களில் தான் ஒரு படைத்தளபதி தான் மதுரை வீரனாக சொல்லப்படுறாங்க. ஸோ அவர் இவருக்காக போரில் போய் இறந்ததுக்காகவும் அவருடைய காதலியாக இருந்த பொம்மி அவங்களுக்காக உயிர் நீத்ததாகவும் இந்த கதை தான் இன்றைக்கி மதுரை வீரன் பொம்மி கதையாக செவிவெளி செய்தியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது போன்ற பல நாட்டுப்புற இலக்கியங்கள் இவருடைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. மேலும் சுப்புரதிதீப கவிராயர் என்பவர் கூலப்ப நாயக்கன் காதல் கதை என்ற ஒரு நூலை இந்த காலகட்டங்களில் எழுதினதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து கிறிஸ்துவ மத பரப்பாளர்களாக இருந்த ராபர்ட் சி நொபிலி டகஸ்டா, இந்த 2 பேரையுமே தன்னுடைய அவைக்கு வரவேற்று தன்னை சந்திக்க அனுமதி கொடுத்ததாக சொல்கிறாங்க. கிறிஸ்தவம் வளர்வதற்கு அவங்க கேட்ட ஆணைகளை கொடுத்ததாகவும் விரும்பிய இடங்களில் தேவாலயங்களை கட்டிக்கொள்ள அவர் அனுமதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 36 ஆண்டுகள் ஆட்சி செய்து 1659 ஆண்டு 75வது வயதின் போது இவர் உயிர் நீத்ததாக சொல்கிறாங்க. இவருக்கடுத்து இவருடைய பையன் 2ஆம் முத்துவீரப்பன் நாயக்கர் பதவியேற்று 4 மாதங்கள் தான் ஆட்சியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சொக்கநாத நாயக்கர் 1659 1682 காலகட்டங்களில் ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. இந்த சொக்கநாதர் நாயக்கருடைய ஆட்சி காலகட்டம் மதுரை நாயக்கர் காலகட்டங்களில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையும் இவருடைய காலகட்டத்திலிருந்தே தொடங்குவதாக சொல்லப்படுறாங்க. பட் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். தன்னுடைய 16வது வயதில் இவர் அரியணை ஏறியதாகவும் சொல்லப்படுது. இவருடைய காலகட்டத்தில் இருந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, மீண்டும் தலைநகரத்தை மதுரையிலிருந்து திருச்சிக்கு 1665 மாற்றுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தலைநகரம் திருச்சியாகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சொக்கநாதர் மகால் எப்படி இங்கே மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலை கட்டினாரோ அதே மாதிரி திருச்சியில் சொக்கநாதர் மகால்ன்ற ஒரு மகாலை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாரு. அதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுறப்ப மதுரையில் திருமலை நாயக்கர் கட்டப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, தலைநகரத்தையும் மாற்றிட்டோம், இங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய இதுன்னு சொல்லி அதில் ஒரு பகுதியை இடித்து எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த சொக்கநாதர் மகால் கட்டுவதற்கு தேவையான மரம், கல் முதலியவற்றை திருமலை நாயக்கர் மகாலை எடுத்து செல்றதா சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறு எடுத்துகிட்டு போன மகால் இப்போ ஏன் அங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் வந்த அந்த இஸ்லாமிய படையெடுப்புகள், கர்நாடக நவாபினுடைய படையெடுப்புகள் காலகட்டங்களில், ஆற்காடு நவாபினுடைய படையெடுப்பு காலகட்டங்களில் அது அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அது இருந்த இடம் தான் தற்போது திருச்சியில் கூடிய சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. பட் அது அங்கே தான் இருந்ததுக்கான சான்றுகள்ன்றது உறுதியாக இல்லை, செவிவெளி செய்தியாக தான் சொல்லப்படுது. அடுத்து இவ்வாறு சிதைந்து போன திருமலை நாயக்கர் மகாலை 1886 ஆண்டு சென்னை ஆளுநராக இருந்த நேப்பியர் மீண்டும் சீரமைத்து தற்போதைய நிலைக்கு கொண்டு வர காரணமாக இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போதைய மதுரையின் கலெக்டராக இருந்த பிளாக்பர்ன் தான் அதற்கான முயற்சியை மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. மதுரையின் கலெக்டர் பிளாக்பர்ன். சரிங்களா? அதற்கடுத்ததாக பார்த்தோம்னா சொக்கநாதருடைய ஆட்சி மதுரை நாயக்கத்தினுடைய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சியில் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் காலகட்டங்கள் அவர் புத்தி பதவித்து இருந்ததாகவும், இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் உள்ள சில காலகட்டம் ஆட்சி கைப்பற்றியதாகவும், மீண்டும் கன்னிவாடி பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களை விரட்டி அடித்து மீண்டும் சொக்கநாதரை ஆட்சி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் ராணி மங்கம்மாள்.
விஜய ரங்க சொக்கநாதன் என்னும் தன் பெயரின் பெயரில். ஏன்னா தன்னுடைய கணவர் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து தன்னுடைய பையன் ஆட்சிக்கு வருவானான்னு பார்த்தா அவன் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன ஆயிடுறான், இறந்து போயிடுறான். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பேரன் 4 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய விஜயரங்க சொக்கநாதன் பெயரில் இந்த அம்மா ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வாறு அந்த விஜயரங்க சொக்கநாதன் பெரியவனாகி வர்ற வரைக்கும் ஏறத்தாழ 1689 1706 வரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்பினுடைய பிற்காலமாக இருக்கும். 1689 1706 வரை யாருடைய ஆட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாளுடைய பகர ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இவ்வாறு ஏறத்தாழ 18 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கும். முகலாய மன்னனான அவுரங்கசீப்பினுடைய தளபதியான சுல்பிகார் கான் 1697 காலகட்டங்களில் பீஜப்பூர், கோல்கொண்டா, செஞ்சி போன்ற பகுதிகளை கைப்பற்றி முகல் சாம்ராஜ்யத்தை மையமாக வச்சு மதுரையின் மீது படையெடுத்து வந்திருப்பான். இந்த காலகட்டங்களில் தன்னால் நேரடியாக முகலாயரை வெற்றி பெற முடியாதுன்றதை உணர்ந்த மங்கம்மாள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுத்து முகலாயர்கள் மேலாண்மையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, மதுரையை முகலாய படையெடுப்புலேருந்து பாதுகாத்து கொண்டிருந்தது முக்கியமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி காலத்தில் திருவாங்கூர் மன்னன் ரவிவர்மன் மீது படையெடுத்து சென்றதாகவும் அவ்வாறு மதுரை படையை கல்குளம் என்ற இடத்துல அவன் கொன்று குவித்ததாக சொல்லப்படுகிறது. எனவே மதுரை படை மீண்டும் வெற்றி பெறணுன்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நரசப்பையன். இவ்வாறு ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்த தளவாய் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசப்பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நரசப்பையன் தலைமையில் ஒரு படை போய் திருவாங்கூரை வெற்றி பெற்று பல பரிசு பொருட்களோடு திரும்பி வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் 1702 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ராமநாதபுரம் சேதுபதியாக இருந்தவன் தான் யார் அப்படின்னா கிழவன் சேதுபதி. இவன் சொக்கநாதருடைய காலகட்டங்களில் நிர்வாகம் சரியாக செயல்படாதனால அப்பயே தன்னை முழு சுதந்திர ஆட்சியாளராக மாற்றிக்கிட்டான். இந்த சூழ்நிலையில் ராணி மங்கம்மாள் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணுறான், திரை செலுத்தியதோட நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் மதுரையவே எதிர்க்க துணிகிறான். எனவே 1702 நரசப்பையன் தலைமையில் ஒரு படை அனுப்பப்படுது. அந்த படையை கிழவன் சேதுபதி வெற்றி பெற்று என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆட்சியாக அவன் ராமநாதபுரத்தை அறிவிச்சுக்கிறான். இந்த பின்னணியில் தான் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவினர்களுக்காக ராமநாதபுரம் சமஸ்தானத்தை 3 கேட்டகரியாக பிரித்து உருவாக்குறான். ஸோ இதற்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை ஆட்சியாளர்கள், புதுக்கோட்டை தொண்டைமான்கள் ஆட்சியாளர்கள் எல்லாமே உருவாக்குது. இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழவன் சேதுபதி. சரிங்களா? அடுத்து சமய பிரச்சார காரணங்களுக்காக சிறை வைக்கப்பட்டிருந்த மெல்லோ பாதிரியார் என்பவங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த மங்கம்மாள் விடுதலை செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசவையில் போசாத் என்ற பாதிரியாரையும் வரவேற்றதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பின்னணியில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவ மதம் பரவுவதற்கு சப்போர்ட் பண்ணதாகவும் அந்த பாதிரியார்கள் மதத்தை பரப்புவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்கன்றது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஏன் இவங்க அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களை ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ மத பரப்பாளர்களாக வந்தவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வியாபாரிகளாக வந்தவங்க. ஸோ தங்களுடைய மத கருத்துக்கெல்லாம் சொல்ல வந்தவங்களே தவிர எதிர்காலத்தில் அரசியலுக்கு இவங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்கன்ற மாதிரி தங்களை காட்டிக்கொள்ளாதனால நாயக்க மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து 1687 1704 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சோழருடைய காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட உய்யங்கொண்டான் கால்வாயை இவங்க செப்பனிட்டது மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்காக நெடுஞ்சாலைகள் அமைத்து கொடுத்தது மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுது. மதுரைக்கு ராமேஸ்வரத்துக்குரிய நெடுஞ்சாலைகள் அமைத்து கொடுத்தது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அந்த சாலையை தான் தற்போது என்கச்சா உருவாக்கியிருக்காங்க. சாலை ஓரம் மரங்கள் நட்டது மட்டும் இல்லாமல் அன்னசாவடி, தண்ணீர் பந்தல் போன்றவற்றை அமைத்து அறப்பணிகளில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அன்னச்சத்திரம் அமைத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி பல நாட்டுப்புற பாடல்களில் மங்கம்மாளுடைய சத்திரம் அவங்களுடைய தான தர்மங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி 1732 1736 வரை இவங்களுடைய ஆட்சி காலகட்டமாக சொல்லப்படுகிறது. இந்த ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி பார்த்தோம் அப்படின்னா 1706 வரை இருந்தது. அதற்கடுத்து அவனுடைய பேரனான விஜயரங்க சொக்கநாதனே ஆட்சிக்கு வர்றான். அவனுடைய மனைவி தான் இந்த மீனாட்சி. இப்போ இந்த இணையருக்கு என்ன கிடையாதுன்னா வாரிசு இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர்களாக இருந்த திருமலை நாயக்கனுடைய தம்பியான குமாரமுத்துவினுடைய வழிவந்த அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த பங்காரு திருமலையினுடைய மகனான விஜயகுமாரன் என்ன பண்ணுறாங்க தத்தெடுத்து அவரை என்ன பண்ணுறாங்க அடுத்த எதிர்கால ஆட்சியாளரை அறிவிச்சுட்டு இந்த மீனாட்சி பகர ஆளுநராக ஆட்சியை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த பின்னணியில் தான் என்ன நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குமாரமுத்து வழிவந்த பங்காரு திருமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படினாலும் தான் பையன் தானே அடுத்த அரசனாக போகிறான், அப்புறம் எதுக்கு இந்த மீனாட்சி இடைஞ்சலாக இருக்குது, மீனாட்சியை ஆட்சியிலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா பங்காரு திருமலை அரசனாயிரலான்ற எண்ணம் உருவாகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பதவி உரிமை சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதனை பயன்படுத்தி கொண்ட ஆற்காடு நவாப்
சப்தர் அலி அவருடைய மருமகனான சந்தா சாஹிப் என்ன பண்ணுறா அப்படின்னா கர்நாடக போரில் பார்ப்போம், 2வது கர்நாடக போரில் அந்த சந்தா சாஹிப் 1736 வந்து மீனாட்சி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறான். அப்போ மீனாட்சி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்கள் என்னை தோற்கடித்து என்னை சிறை வைக்கிற மாதிரி வைங்க, மதுரை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், என்னுடைய எதிரிகளை ஃபுல்லாக நீங்கள் அழிச்சிருங்க, அதுக்கு பதிலீடாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடும். ஸோ இவ்வாறு என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தா சாஹிப் குரானின் மீது சத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு பொய் சத்தியம் பண்ணி அதில் குரானுக்கு பதிலாக உள்ள செங்கலை வச்சு மேலே துணியை வச்சு மூடி, நான் சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் என்னை நம்பலாம், எனக்கு பணம் மட்டும் போதும், ஆட்சி நான் உங்களுக்கே ஒப்படைக்கிறேன்ற மாதிரி பொய் சத்தியம் பண்ணியிருப்பான். இவ்வாறு மீனாட்சி பொய் சத்தியம் பண்ணி ஏமாந்து போனதுனால அந்த அம்மாவை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. எதிரிகளை ஃபுல்லாக அழிச்சிட்டு மதுரையை ஆர்காட் நவாப் ஆட்சியின் கீழ் சந்தா சாஹிப் வலுக்கட்டாயமாக இணைச்சிக்கிடுவான். ஸோ இதனால் மனம் வந்து போன மீனாட்சி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1736 வாக்கில் சிறைச்சாலையில் இருக்கும்போதே தன் தவறான வாக்குறுதிகளால் ஏமாந்து போனதுனால சிறையில் இருக்கும்போதே விஷம் குடித்து இறந்து போனதா, தற்கொலை செய்து கொண்டதா சொல்லப்படுகிறது. இத்தோடு மதுரை நாயக்கராட்சி முடிவுற்றதா சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் ஆர்காட் நவாபிற்கு பாளையக்காரர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. காரணம் மதுரை நாயக்கர்கள் தான் கட்டுப்பட்டிருக்குமே தவிர ஆர்காட் நவாபுக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்காட் நவாப் பாளையக்காரர்களை கட்டுப்படுத்த முயற்சியை மேற்கொள்வாங்க. பாளையக்காரர்கள் கட்டுப்படாதனால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய உதவியை நாடுவாங்க. இவ்வாறு தான் கிழக்கிந்திய கம்பெனி பாளையக்காரர்களோட மோதல் ஏற்பட வேண்டிய சூழல் உருவாகும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வினாக்கள் வரலாம், வராமலும் போகலாம். ஒருவேளை கேட்டு விட்டால் தயாராக இருக்கணுன்றதுக்காக தான் டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்க விஷயங்களையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டாலே போதும். இதில் இருக்க விஷயங்கள் டீட்டெயிலாக படித்தாலே போதும். நியூ புக்கில் நாயக்கர்களை பற்றி டீட்டெயில்டாக கொடுக்கல. பட் ஓல்டு சமச்சீரில் பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர்களை பற்றி டீட்டெயில்டாக 7th or 8th கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.